ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நல்ல ஹெல்த்தியான நம்ம வந்து கொண்டக்கடலை வடை எப்படி சுடலான்னு பார்ப்போம். நான் வந்து ஒரு கப் கொண்டக்கடலை காலையிலேயே நனைய வச்சுட்டேன். இப்போ ஈவினிங் 4 மணி ஆச்சு எடுத்திருக்கேன். அவ்வளோ நேரம் நல்லா ஊறணும். இப்போது அதில் வந்து 250 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 200 கிராம் இருக்கும். அப்புறம் மல்லி இலை கொஞ்சம், காஞ்ச மிளகாய் கொஞ்சம், இஞ்சி, அப்புறம் ஒரு 6 பல் பூண்டு, அது நான் அப்படியே தட்டி வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, தேவையான உப்பு. இப்போ வந்து அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இல்லை, இது போட்டு தண்ணி இல்லாமல் நம்ம அரைச்சி எடுத்துடலாம். அதை நம்ம வடைக்கு பண்ணுவோம் பார்த்திங்களா, அதே ஸ்டேஜுக்கு நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், அரைச்சாச்சு. இங்கே பாருங்கள், நம்ம பருப்பு வடை செய்கிறோம் பார்த்திங்களா, அதே ஸ்டேஜுக்கு தான் அரைச்சிருக்கு. ஓகே, இப்போ வேற ஒரு பவுலில் மாற்றியாச்சு. நம்ம இப்போது வெங்காயத்தை போட்டுடலாம். மல்லி இலை, வெங்காயம் போட்டாச்சு. இப்போ இது எல்லாமே போட்டுக்கலாம், எல்லாமே கலந்து விட்டுடலாம். இது இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். இப்போ எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம ஒரு உருண்டையாக நம்ம கை பிடிக்கிற அளவுக்கு இந்த மாதிரி ஒரு உருண்டை நம்ம பிடிக்கலாம். அப்படியே இந்த நம்ம பருப்பு வடை பண்ணுறோம் பார்த்திங்களா, அதே மாதிரி தட்டி தட்டி போட்டுடலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் வச்சாச்சு. நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அது போட்டுக்கலாம். நல்லா சூடாகட்டுங்க, போட்டு எடுத்துடலாம். இப்போ வந்து இந்த கையில் இப்படி வச்சுட்டு அப்படியே இந்த ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த வடை மாதிரி. இப்போ இந்த உருண்டை எடுத்து இப்படி வச்சா ப்ரெஸ் பண்ணால் போதுங்க. இந்த 3 விரலில் அப்படியே இப்படி திருப்பினா போதும். இப்படியே போட்டுடலாம். பார்த்துக்குங்க, இப்படி அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்க, ஒரே அழுத்து. அந்த நம்ம வந்து பூண்டு இடித்து போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அது தொலியோடு அப்படியே போட்டிருக்கேன். அந்த நல்ல மனம் வரும். அது சோம்போட மனம், சோம்பும் போட்டுறதுனால சோம்போட மனம். அந்த எண்ணெய் நம்ம ஆயிலெல்லாம் சேர்த்துறதுனால கேஸ் ப்ராப்ளம் வராது. பூண்டு, இஞ்சி, சோம்பு 3மே சேர்த்துருக்கோம். அது ஒரு சிலருக்கு வந்து பயிறு ஐட்டம் வந்து ஒத்துக்காது. நல்லா பார்த்து போடுங்க. இப்போ வந்து ஒரு சைடு திருப்பி போட்டுடலாம். இங்கே பாருங்கள், உடையே இல்லை, அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சு போகும். அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. பாருங்கள், வடை மாதிரியே இருக்குது. நல்லா வந்து ரொம்ப ஹைலையும் வைக்காதீங்க, மீடியமும் வைக்காதீங்க, லிமிட்டாக வைங்க. அப்போ தான் வந்து அந்த உள்ளே இருக்கிற வடையெல்லாம் நல்லா வேகும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜுக்கு நம்ம எடுத்துடலாம். பார்த்திங்களா, இந்த ஸ்டேஜுக்கு எடுத்துடலாம். அப்போது நெக்ஸ்ட்டு போட்டலாம். இப்போ பார்த்திங்களா, வடை ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் சமைச்சு பாருங்கள். இதே மாதிரி உங்களுக்கு நான் வந்து சோடா உப்பு போடலை, நான் போடாமே நல்லா தான் இருக்குங்க. பாருங்கள், எப்படியே மெதுன்னு இருக்குது. அப்படியே மொறுன்னா சூப்பராக இருக்குங்க. அது ரொம்ப டைட்டாகவோ அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே பாருங்கள், அப்படியே லைட்டாக 2 விரலில் பிச்சுனாலும் அப்படியே வருது. நீங்கள் இது சுகர் இருக்கிறவங்க எல்லாருமே இது மாதிரி சாப்பிட்லாம், ஒரு ப்ராப்ளம் இல்லைங்க. நம்ம வந்து கேஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதில் போட்டிருக்கிறது. இஞ்சி, பூண்டு, அந்த சோம்பு எல்லாம் போட்டிருக்கிறோம். நோ ப்ராப்ளம். நீங்களும் சமைச்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.